ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தயமும் தேங்காயும் வச்சு இந்த வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துண்டு துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குன்னா நீங்கள் தாளித்து கொட்டும்போது போட்டுக்கலாம். இது சின்ன மிளகாய் இருக்கிறதுனால ஒரு 8 எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் அரிசி பச்சை அரிசி ஊற வச்சது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாம் தான் தேவை நமக்கு குழம்பு பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு அடுப்பில் வாணலி வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாதி பொரியும் போதே வெந்தயத்தையும் போட்டு நல்லா செவக்க பொரிய வேணும். நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வறுத்துக்கோங்க. அதை வறுத்து நல்லா டார்க் ப்ரௌன் வந்துடுத்துன்னா உடனே மிளகாயும் போட்டு கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் முதல்ல தேங்காய் துண்டெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகா வத்தல், வெந்தயம், பெருங்காயம், அப்புறம் 2 கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அதை அரைச்சதுக்கப்புறமா அதை தனியாக வச்சுட்டு நீங்கள் இந்த புளியை கரைச்சிண்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை நல்லா கரைச்சிண்டு அதில் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து குறைஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அதில் போட்டுடணும். போட்டு கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு தோணித்துன்னா நல்லா அந்த மிக்சியை அலம்பி விட்டுக்கலாம். முதல்ல ஒரு தடவை அலம்பி விட்டுடுங்க. விட்டு பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சால் இன்னொரு தடவை நீங்கள் திருப்பியும் கொஞ்சம் அலம்பி தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணுறேன். பண்ணி அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி சாதம் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது இழுப்பக்கரண்டியில் கடுகு பெருங்காயம் தாளித்து அதில் கொட்டணும். அவ்வளோதான். இப்போது குழம்பு ரெடி. தேங்காய் குழம்பு, வெந்தயம் தேங்காய் குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.